7ஆம் பாவம் களத்திர பாவம். களத்திர பாவத்தில் கேத்து இருக்கும்போது திருமண வாழ்க்கையில நிம்மதி தராது. கசப்பான அனுபவங்களை தந்துவிடும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குலைத்து விடும். அது மட்டும் இல்லாமல் ராகு கேத்துக்கள் நடுவுல 7ஆம் பாவம் வர்றதுனால அடிக்கடிக்கு சண்டை சச்சரவுகள். ஒருத்தர் நல்லா இருந்தாலும் கூட இன்னொருத்தருக்கு பக்குவம் இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தி 2 பேருக்கு நடுவுல மனக்குழப்பம் ஏற்படுத்தும். காரணம் என்றால் 7ஆம் வீடு களத்திர பாவம், கூட்டு தொழில் பாவம் ஏற்படுவதனால அந்த ஒரு இதுலேருந்து டிட்டாச்மெண்ட் கொடுக்கும். நிறைய பேர் சன்னியாசியா மாறதுக்கு உண்டாகின சூழ்நிலை என்பது 7ல் இருக்கின்ற கேத்து தருகிறான். ஆக 7ல் இருக்கின்ற கேத்து வந்து பக்தி மார்க்கத்துல கொண்டு செல்லுவார். அல்லது 2 பக்தி மார்க்கத்தில் இருக்கும்போது பல பிரச்சனைகள் வராம தப்பித்துக் கொள்ளலாம். பக்தி மார்க்கம் இல்லை என்றால், ஏன்னா பக்தி என்றால் ஒரு பக்குவம் அடையக்கூடிய நிலை அல்லவா? ஆக பக்தி நிலையில இருக்கும்போது, பக்தி மார்க்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குலைக்கும் நிலை என்பதை ஏற்பாடு. ஏன்னா 2 பேரும் விட்டு கொடுக்கும் தன்மையோடு செயல்படுவதனால மிகுந்த நன்மைகள். 7ல் இருக்கின்ற கேத்து வந்து திருமண வாழ்க்கையை பாழாக்குவான்.